இந்தியாவில் முதலீடு உற்பத்தி செய்ய உலக மருந்து நிறுவனங்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மருந்து துறைக்கான உலகளாவிய தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நம்பிக்கை, புத்தாக்கம் மற்றும் கூட்டாண்மை ஆகியவை நாட்டின் மருந்து துறைக்கான வலிமையின் அடித்தளமாக உள்ளன என்றும், உலகிற்கு சேவையாற்ற இந்தியா சிறப்பான நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். உலகம் முழுவதும் தரமான மற்றும் மலிவு விலையிலான சுகாதார சேவைகள் பரவலாக கிடைப்பதை உறுதி செய்வதில் இந்தியா கொண்டுள்ள அர்ப்பணிப்பை நாட்டின் மருந்து துறை பிரதிபலிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். 2014-2015 நிதியாண்டில் சுமார் $14 பில்லியன் இருந்த இந்தியாவின் மருந்து ஏற்றுமதி 2025-26 நிதியாண்டில் சுமார் $31 பில்லியன் அதிகரித்துள்ளதாகவும், இந்திய மருந்துகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார்.